இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால தான் இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட வந்து தலைவருடைய உத்தரவு பெற்று அனுமதியை பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்ப தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க.